தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வந்தவாசி, விழுப்புரம், வேலூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வானிலை ஆர்வலர் ஜெபசிங் அவர்களிடமே கேட்கலாம். ஜெபசிங், இப்ப இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பொதுவாக நமக்கு நல்ல வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு வெயிலாக தான் இருக்கும். ஆனால் மாறா சில பகுதிகளில் வெளுத்து வாங்குது கனமழை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதுக்கான ஒரு அறிகுறி தான் இதுவா? இதை பற்றி கொஞ்சம் விவரிங்க. வணக்கம் மேடம். இந்த தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கி விட்டது. ஆக்சுவலி 13ஆம் தேதி துவங்கியதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சரியாக கத்திரி வெயில் துவங்குகின்ற அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதும் மட்டுமல்லாமல் தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது அந்தமான் பகுதியில ஒரு பரந்த அளவு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஒரு காற்றழுத்த சுழற்சி, காற்றழுத்த கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வந்தது. அந்த சுழற்சி இப்பொழுது இன்றைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு காரணம். இந்த மாற்றத்தின் காரணம், அதாவது இந்த ஆண்டு மே மாதத்துல நம்ம அதிகப்படியான வெயில் கண்டிப்பா கிடையாது. ஈர வானிலைன்னு சொல்லக்கூடிய வெதர் கண்டிஷன், அது வெட் வெதர் கண்டிஷன் எப்படின்னா இன்னும் சில இடங்களிலே கிட்டத்தட்ட காற்றுடன் கூட வரும். இப்போ தற்சமயம் இப்போ பெய்து கொண்டிருக்கிற மழை எப்படின்னா புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வரைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இப்ப தற்போது நிகழ்ந்து வருகிறது. இன்னொரு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஊதுங்கரை இருக்கிறது. அதே மாதிரி திருச்சி, தர்மபுரி, சேலம், உதகமண்டலம் இந்த பகுதியிலையும் கனமழை பெய்கிறது. இந்த நிலை தொடரும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாற வாய்ப்பில்லை. நாளைக்கும் இந்த நிலை தொடரும். 25ஆம் தேதிக்கு பின்பதாக இன்னும் அதிகமாக இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கத்தை நாம் உணர முடியும். நாளைக்கு மிக கனமழை தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த பகுதியிலே மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 நாளைக்கு இந்த நிலைமைதான். இதுக்கு பல இடங்களில் காற்றோடு கூட மழையாகத்தான் இருக்கும். ஒரு இன்கிளிமெண்ட் வெதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வன்மையான வானிலை தான் நிலவும். இது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, ஆந்திரா, பெங்களூர், மேல மகாராஷ்டிரா வரைக்குமாக இது பரந்த அளவிலே ஒரு குளிர்ச்சியான வானிலைக்கு இந்த மே மாதத்தை கொண்டு சென்றிருக்கிறது. நிச்சயமாக மே மாதத்தை நம்ம ஈர வானிலையாக நாம் அனுபவிக்கலாம். தேங்க்யூ. இணைப்பில் வானிலை தொடர்பான பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ஜெபசிங்.